பிரஸ்டாவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Presta Premium Women's Wear. Let your body love it. இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க நீ யாருமே இல்ல. எல்லாருக்கும் யாரா ஒருத்தர் ரியாக்கு நான் இருக்கேன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருப்பவர் வணங்கான் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி. மாநாடு திரைப்படம் உட்பட 11 திரைப்படங்களை தயாரித்துள்ள சுரேஷ் காமாட்சி பாலாவோடு பழகிய அனுபவங்களை பற்றியும் 11 திரைப்படங்களை தான் தயாரித்ததிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஏற்கனவே வந்து அடிப்பார், இது பண்ணுவார், அப்படி இப்படிலாம் ஒரு மித்து இருந்தார். அப்படிலாம் எனக்கு எந்த இடத்துல அடித்தார், எங்கே அடித்தார், என்ன எப்படி அவர் அப்படி ஒன்றும் தெரியவே செய்யலை. அவர் வாட்டில் மானிட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த அவர் நடிப்பு சொல்லி கொடுக்குறத ரசிப்பேன். பொதுவாக கோபக்காரர் அப்படின்ற பிம்பம் பாலா மேல் இருக்குது. நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்க, எப்படிப்பட்டவர்? அப்படி கோவப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கல. அவர் என்கிட்ட கோவத்தை காட்ட வேண்டியது. ஒருவேளை ஸ்பாட்டில் நான் இல்லாத போது நடிகர்கள்ட்ட கோவப்பட்டிருக்காங்க, அப்படியும் கோவப்படுறமா இல்லை. அருண் விஜய் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தீங்களா? ஆமாம். காலைல வந்தோடனே அவரே தலைகள்லாம் கழிச்சு விட்டுருவார். அவர் அந்த மேக்கப் ரெடி ஆயிடுவார். நல்ல கோஆப்ரேஷன். உண்மையாகவே வந்து அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஓட்டும் போது அவர் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்னு சொல்லி ஃபோன் பண்ணார். என்னன்னு, சூர்யா சாருக்கு மட்டும் போஸ்டர் ஓட்டாதீங்க, அவங்க வீட்டுக்கிட்டே ஓட்டாதீங்கன்னாரு. ஆர்யாவையோ விஷாவிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேருமே நல்ல நட்போட தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் பாலாவோட. அவங்க விழாவில் கலந்துக்கலையே. ஆர்யா வந்து இதில் போன் பண்ணி சொன்னால் அவர் நான் இதில் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன்னாரு. ஷூட்டிங்கில் இருக்கிறவர்னு சொல்கிறாரோ அவர் விருப்பப்பட தானே வர முடியும். வணக்கம். வணக்கம்ண்ணே. மொத்தம் இது வரைக்கும் 11 படங்களை தயாரிச்சிருக்கீங்க. இந்த 11 திரைப்படங்கள் உங்களுக்கு பெற்று தந்த அனுபவங்கள் என்னென்ன? ஒவ்வொரு படத்துலையும் உனக்கு கற்றுக்கிறேண்ணே. மனிதரை சுற்றி இருக்க மனிதர்கள் கற்றுக்கிறேன். எப்படி இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, நம்மக்கிட்ட என்ன முகம் காட்டுறாங்க, பின்னாடி என்னவா இருக்காங்க அப்படின்றத கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் நான் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போது எனக்கு ஏற்படுற அனுபவம் தான் அது. நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும்னு நம்பித்தான் நான் போவேன். சில நேரங்கள் அது தப்பாகவும் போயிடுது. மனிதர்கள் எல்லாம் அதாவது தானும் வாழக்கூடாது, மற்றவனும் வாழக்கூடாதுன்ற நிலைமையில தான் இருக்காங்க. அப்படித்தான் இருக்காங்க. உங்களுக்கு பொய்யும் நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்காங்க. அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கேன். மிக அதிகமாக நீங்கள் பிரச்சனையை சந்தித்த படங்கள் என்னென்ன? இதில் மிக அதிகமாக நான் மற்ற படங்கள்லாம் இந்த சின்ன படங்கள்லாம் என்னோட கண்ட்ரோலில் இருக்கு. நான் இது பண்ணேன். அதிகமாக சந்தித்த படங்கள்னால் மாநாடு ரிலீஸ் டைம்லேயும் பிரச்சனையை சந்தித்தேன். இந்த படத்துலையும் வணங்காலையும் பிரச்சனையை சந்தித்தேன். பட் அதில் ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன, 2 படத்துக்கும் ப்ரொடியூசராக வந்து என் மேலே எந்த தப்பும் கிடையாது. அது ரிலீஸில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு எனக்கு எந்த தப்பும் கிடையாது. அதுவும் வந்து என் மேலே தப்பு கிடையாது. லாஸ்ட்டாக நான் தான் சரி பண்ணேன். அதை சரி பண்ணிக்கிட்டேன். அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா நான் டீட்டெயிலாக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அது நாகரீகமாக இருக்குது, அதை கடந்து போகிறேன். ஆனால் அன்னைக்கு என்னை தெரிந்த எல்லாருக்கும் தெரியும். அதில் நடந்தது என்னன்றதை இதே தியாகராஜன் சாருக்கு தெரியும், லலித்துக்கு தெரியும், எஸ்ஆர் பிரபுக்கு தெரியும், டிசிவாவுக்கு தெரியும்,
எல்லாருமே தெரியும். அது என்ன சிக்கல் இருந்ததுன்னு அதை இப்போ நம்ம சொன்னோம்னா அது வந்து நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது. படத்துடைய வெற்றிக்கு பின்னாடி சொல்கிறது யாரையுமே நம்ம குறை சொல்கிறது வந்து எனக்கு நம்ம சரியா இல்லையே நம்மளுடைய தவறு நினச்சி போயிட வேண்டியது. இதுலேயும் வந்து ரிலீஸில் வந்து என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் கிளியராக தந்தேன். இதுலேயும் வந்து வணங்கான்லேயும் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் கொஞ்சம் ப்ராப்ளம், அது ஏற்பட்ட சிக்கல் தான். இதுலேயும் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க, நம்ம குறை சொல்ல விரும்பலை. நம்ம அப்போ இதில் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத இதில் நம்ம இனி வரக்கூடாதுன்றதை கற்றுக்கிறோம், அவ்வளோதான். அது சரி பண்ணிட்டோம். நான் அதுக்காக பின்வாங்கி போகலை. நான் எடுத்த முயற்சியில் ஸ்ட்ராங்காக நின்று வெளியே வந்துட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டேன், மனிதர்களை தெரிஞ்சுக்கிட்டேன், மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது. அவ்வளோதான். மாநாடு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லை அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தியை கூட நான் பார்த்தேன். உண்மையா? அவுட்ரேட் தானே கொடுத்தேன். தமிழ்நாடு தேட்டர்கள் வந்து பெருசாக போச்சுண்ணே. ஏன் நான் வந்து எம்ஜிக்கு தானே கொடுத்தேன். நம்ம வாங்கின டிஜிட்டல் சேட்டலைட்டும் உங்களுக்கு என்ன போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் சேட்டலைட் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கின கடனுக்கு சரியாயிடுச்சு. வேறு அதில் என்ன பெருசாக ஒன்றும் எனக்கு வந்தது வந்து அதர் லாங்குவேஜ் ரைட்ஸில் வந்ததில் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தது. அதுலேயும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் பண்ண சில தவறுகள்னால எனக்கு இன்கம் டேக்ஸில் வந்து அது பெனால்ட்டி போட்டதுனால அதுலேயும் அதை கட்டிட்டேன், டேக்ஸ் கட்டிட்டேன். அது எனக்கு புரிதல் இல்லாமல் நடந்த விஷயம் தான். நான் கேட்டேன் பெருசாக ஒன்றும் எனக்கு எனக்கு என்ன ஒரு திருப்தினா படம் வாங்கின எல்லோரும் சம்பாதிச்சாங்க, படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் ஒரு வேல்யூ கொடுச்சு, அவ்வளோதான். அப்படி தான் பார்க்குறேன். படம் வந்து பெரிய கலெக்ஷன், பெரிய கிட்டு, அதில் மாற்றுக்கிறதுல. பட் நமக்கு அது வரல, ப்ரொடியூசர்ஸ்க்கு வரலன்றது தான். மாநாடு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய தெலுங்கு உரிமைகளை விற்றீங்க, ஹிந்தி உரிமைகள்லாம் விற்றீங்க. தெலுங்கு ஹிந்திலாம் இன்னி வரைக்கும் ஏன் அந்த படம் தயாராகலை? அது வாங்கினவங்க தானே. ஹிந்தி வந்து தெலுங்கு ஹிந்தி வந்து டப் பண்ணி போட்டாங்க. டப்பிங் தான், ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் அது. ஹிந்தி வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் வந்து நம்ம ரைட்ஸ் கொடுத்தோம். தெலுங்கு ஹிந்தி எல்லாம் சேர்த்து வராங்க. அப்போ அவங்க வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க எதனால் பண்ணாமல் இருக்காங்கன்றத நான் சைனா கூட ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ட்ரை பண்ணேன். பட்டு முயற்சியில் இருக்குது, பண்ணுவேன். சைனா வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பண்ணுவேன். அது ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட் தானே, அதனால் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இப்போ மகாராஜா திரைப்படம் இருக்கக்கூடிய இல்லை, நான் மகாராஜாவுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு நிறைய கொஞ்சம் வேலைகள் அதிகமாக போனதுனால அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ திரும்ப அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, தெலுங்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. தெலுங்கு நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றா இல்லை, நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, அவங்க பண்ணல. அது நம்ம அவங்க மொத்தமாக வாங்கிட்டு போது நம்மவே அதில் ரைட்ஸ் எடுக்க முடியாதுல்ல, ரிலீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸ் இல்லாமல். சுரேஷ் காமாட்சி இந்த சினிமா உலகத்துக்குள்ளே எந்த நோக்கத்தில் அடியெடுத்து வச்சார்? எல்லாருக்கும் உள்ள ஒரு இது கனவு உலகம் தானே, எல்லாருக்கும் உள்ளதான். சினிமாவில் வந்து நான் ஒரு ஃபேஷனாக வந்தேன், நான் வந்து உதவி இயக்குனராக தான் உள்ளே வர்றேன். ஸோ எனக்கு வந்து சினிமா வந்து ஒரு கிரேஸ். எனக்கு வந்து நான் மகேந்திரன் சார், பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார் இவங்கள பார்த்து வந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எனக்கு ராம் பிடிக்கும், வெற்றிமாறன் பிடிக்கும், மாரி செல்வராஜ் பிடிக்கும். இந்த மாதிரி நான் ஒரு டேஸ்டான ஒரு படங்கள் பார்க்கக்கூடியது. நான் நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏதாவது நம்ம எடுக்கிற படத்தில் வந்து இந்த சினிமாவுக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மக்கள் வந்து சினிமா எவ்வளோ வரைக்கும் நம்புகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 3-4 முதலமைச்சரே கொடுத்துருக்காங்க இந்த மக்கள் சினிமாவில் இருந்து. அப்போ எவ்வளோ வரைக்கும் அப்போ அது மூலமாக இந்த மக்களுக்கு நம்ம இவ்வளோ நம்புகிற ஒரு மீடியாவில் இருந்துட்டு நம்ம ஏதாவது இவங்களுக்கு ஒன்று இந்த படம் பார்க்குறனால ஒரு 190 ரூபா கொடுத்து படம் பார்க்குறானா அவனுக்கு இதில் ஏதாவது ஒரு செய்தியை கடத்தணும் அப்படின்றதுல நம்ம கான்சியஸாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள் தான் நான் கமர்ஷியல் படமும் பண்ணுவேன். அது வந்து அந்த டைரக்டரை பொறுத்து அது வயிற்றுக்கு பண்ணுறது. இது நம்ம பேஷனாக சில படங்களை வந்து அப்படி எடுத்து பண்ணிக்கிறது. ஒரு காலகட்டத்தில் டைரக்ஷனும் பண்ணீங்க. ஆமாம், பண்ண. ஏன் தொடரலை? அதாவது நான் மிக வருஷம் எடுக்கும்போது எனக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது. அந்த கண்டென்ட் வந்து அது எவ்வளோ தொலைக்கு ரிலீஸ் டைமில் உங்களுக்கு தெரியும், அது வந்து பெருசாக வந்து யாராலையும் பாராட்டப்படலை. காரணம் என்னன்னா அது ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் இல்லாத நடிகர்கள்ன்றதுனால அது வந்து பெருசாக பாராட்டப்படலை. நானும் அந்த டைமில் வந்து பெருசாக என்னையும் டைரக்ஷனில் ஒன்று இருக்குன்னா பெருசாக போகலை. அதுக்கப்புறம் அந்த ஆகா ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் கலர் டிவியில் வந்ததுக்கப்புறம் பெருசாக போராடப்பட்டுச்சு, எல்லார்ட்டையும் போச்சு. எல்லா நாடுகள்லையும் நான் போகிற இடங்களில் பூரா வந்து முதல்ல மிக அவசரம் படம் பார்த்து இதை கேட்பாங்க, எப்போ சார் அடுத்து படம் மாட்டீங்க, அந்த படம் சூப்பர்னு. நமக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளோ பேர் பார்த்துக்க, நல்ல வேறு டிஜிட்டலில் வந்துச்சு. இவ்வளோ பேர் இந்த டிஜிட்டல் வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக அதான் நினைக்கிறேன். நம்ம படைப்பு வந்து எல்லாத்தையும் போய் சேர்ந்துருது. ஒரு வேளை தேட்டரில் பார்க்கலனா கூட பார்த்துட்றாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கதை கிடைக்கல. இப்போ ஒரு நாவல் ஒன்று வாங்கினேன். ஒரு நாவல் வாங்கி அந்த கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கதை. இது மாதிரி தான் அதுவும் ஒரு சோசியல் கண்டென்ட்டு. ஸோ அதை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அநேகமாக இந்த இயரில் மார்ச் ஏப்ரலில் போகலான்னு ஒரு பிளான். ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணி அதுக்கான வேலைகள் போயிட்டு. இந்த வணங்கான் திரைப்பட தயாரிப்புக்குள்ளே நீங்கள் எந்த காலகட்டத்தில் எப்படி வந்தீங்க? ஏஎல் விஜய் வந்து கால் பண்ணார். நான் வெளியூர் வெளிநாடு போய்ட்டேன், துபாய் எங்கே போய்ட்டு வந்து இறங்கினேன்.
எனக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகுது, கரெக்டாக 7 விஜய் கால் பண்ணுறேன். சார் பாலா சார் உங்களை மீட் பண்ணாருண்ணே. என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே? இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயம் பேசுகிறேன் சார் அப்படின்னா. இவர் வச்ச உடனே அடுத்து பாலான்னு அடிச்சார். அவர் நம்பர் என்கிட்ட இருந்தது. ஏன்னா மிகமுகேஸ்வரன் பார்த்துட்டு ஒரு தடவை என்னை பாராட்டினார். அருமை. அவருடைய படைப்பு வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தது சொல்லி பாராட்டினார். அப்போ என் நம்பர் அவர் வச்சுருந்துருக்காரு. அவர் நம்பர் நான் அப்போ தான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு அப்போ அடித்தா சொல்லுங்க இந்த மாதிரி சந்திக்கணும்னாரு. அவருமே சந்திக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி நிற்கிதுன்னு சொன்னாங்க. எனக்கு பாலாண்ணன் மேலே வந்து அவரே ஒரு படைப்பாளியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ திறமையான கலைஞர்களை உருவாக்கின ஒரு ரெண்டாவது சமரசம் இல்லாத ஒரு படைப்பாளி. தன்னுடைய படைப்பு வரணும், இந்த மாதிரி வரணுன்றதுக்காக எதை வேணால் இழக்க தயாராவார். நீங்கள் நார்மலாக வந்து அவர் ஒரு படத்தில் வந்து இவ்வளோ பணத்தை வாங்கி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. என்னென்னா அவருடைய படைப்புக்கான டைம் எடுத்துப்பார். அது ஒன்று தான் தவிர அது அந்த படைப்பு இதில் சுதந்திரத்தில் வந்து அவர் யாரும் தலையிறது அவர் பிடிக்காது. நான் அதுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு படைப்பார். சரி ஏன் நம்ம இவரோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படி இறங்கினதான். அப்போது எனக்கு மாநாடுக்கு எத்தனை கால் வந்ததோ அதே மாதிரி இதுக்கும் வந்தது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. அப்படியா வந்தது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க பார்த்துக்குங்க, சூர்யா சாரே முடியலன்னு போயிட்டார் அப்படின்னு. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன் முடியாது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து பேசி எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிவு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் வரல ஒரு வேலையை பார்ப்பார், நம்ம வரல நம்ம வேலை. நான் எப்படி பார்ப்பேன்னா என் வேலையை நான் சரியாக செஞ்சேன்னா எங்கிட்ட இருக்கவங்க சரியாக இருப்பாங்கன்றது தான் நான் பார்ப்பேன். நான் ப்ரொடக்ஷனாக ஒரு ப்ரொடியூசராக நான் சொன்னது சரியாக செஞ்சேன்னா அவங்க எனக்கு சரியாக இருப்பாங்க. இப்போ நான் எங்கேயாவது தப்பு பண்ணும் போது தானே நீங்கள் என்னை கேள்வி கேட்க முடியாது. நான் தப்பு பண்ணாத போது நீங்கள் என்னை கேள்வி கேட்க முடியாது. அப்போ நம்ம சொன்னால் நம்ம கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஆனர் பண்ணணும்னு வச்சுங்க. ஒரு இடத்துல நீங்கள் வந்து எங்கே முரண் வரும்னா நான் ஏதாவது சொல்லி கேட்கும்போது நீ சொன்னது செஞ்சியான்னு வரும். அந்த இடத்துல நம்ம கிளியராக இருந்துட்டோம்னா அது எங்கேயுமே வராதுன்றதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட். நான் என் கமிட்மெண்ட் நான் என்ன கமிட்மெண்ட் சொல்கிறேன் அதில் வந்து ஆனர் பண்ணணுன்றதில் நான் ஆரம்பத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஸ்டில் நான் படம் அமைதிப்படை நாகராஜ சோழன் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அதில் தெரியா இருப்பேன். நாகராஜ சோழன் ஆரம்பிக்கும் போது கூட நான் 1.75 பட்ஜெட்னு சொல்லி தான் மணிவண்ணன் சார் ஸ்டார்ட் பண்ணார். அது முடியும் போது அதோட பட்ஜெட் வந்து 4.5 வந்துடுச்சு. 2 டைம்ஸுக்கு மேலே வந்துடுச்சு. ஸோ அப்போ நான் அதை பற்றி நான் இது பண்ணிக்கல, முடிவு எடுத்தாச்சு, போயிட்டோம், இதை பண்ணிட்டு வெளியே வந்துடணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அது மாதிரி தான் என்னுடைய எல்லா படைப்புகளுமே அப்படி தான். நான் எதையும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா அதை முடிக்கணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். நான் எப்போவுமே நான் அடுத்தவங்களை குறைச்சி நான் சொல்கிற விஷயத்தை சரியாக செய்கிறதுல இருப்பேன். அது மாதிரி அவங்ககிட்டே எதிர்பார்ப்பேன். நான் உங்களுக்கு சரியாக இருக்கல, நீங்கள் எனக்கு சரியாக இருக்குன்றது எதிர்பார்ப்பேன். எனக்கு அவர் அதான் சொன்னேன், நேசித்தானே பண்ணேன். எனக்கு வந்து ஒரு இயக்குனராக அவர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் எப்போவுமே அவங்களோட பர்சனல் அவங்களுடைய கெட்ட குணங்கள் அதுலாம் பார்க்க மாட்டேங்க. என்னால் ஒரு படைப்பாளியாக அவர் அந்த படைப்புக்கு நேர்மையாக இருப்பார், அவ்வளோதான். எனக்கு அதை மட்டும் தான் என்ன வேணும். நான் ஒரு இதை தேர்ந்தெடுக்கிறேன்னா நான் அவங்கள்ட்ட என்ன பார்ப்பேன், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம சம்மந்தம் பண்ண போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையை எங்கேயுமே அங்கே போய் சாக்கு. எனக்கு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படைப்புக்கு வந்து அவர் நேர்மையாக இருக்கணும், ஒரு நல்ல கதை பண்ணணும், படைப்புங்க அதை மட்டும்தான் நான் அவர்கிட்ட பார்த்தேன். அது எனக்கு சரியாக இருக்குன்னு தோணுச்சு. சரி ஓகே பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணது முடிய வரைக்கும் நான் வந்து அவர் ஸ்பாட்டில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 மணி 6:30 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். நான் அது மிகைப்படுத்தி சொல்கிறதா சொல்ல, உண்மையாக நடந்தது. ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன்னா கூட நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் 250 பேர் 300 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க, உங்கள் சேனல் வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவங்க பார்க்கும்போது என்ன இவ்வளோ அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எங்கேயுமே அவர் வந்து இது பண்ணல, கரெக்டாக வந்தார். நைட்டு 9:30 மணிக்கு இருப்பார், சின்சியராக ஒர்க் பண்ணார். அப்புறம் இவங்கெல்லாம் எனக்கு ஏற்கனவே வந்து அடிப்பார், இது பண்ணுவார், அப்படி இப்படிலாம் ஒரு மித்து இருந்தார். அப்படிலாம் எனக்கு எந்த இடத்துல அடித்தார், எங்கே அடித்தார், என்ன எப்படி அவர் அப்படி ஒன்றும் தெரியவே செய்யலை. அவர் வாட்டில் மானிட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த அவர் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறத ரசிப்பேன். அவர் அந்த சொல்லிக் கொடுக்க மாடல் இருக்குல்ல, அது பார்த்து வியந்திருக்கேன். அது நான் பாரதிராஜா சாரோட மேக்கிங் வீடியோலாம் பழைய வீடியோவில் பார்த்துக்கேன். அவர் இப்போ ஷூட் பண்ண காலத்தில் நம்ம இல்லைன்றது. அவர் இந்த கல்லுக்குள்ளிரன்னு ஒரு படத்தில் நடிப்பு சொல்லி கொடுப்பாரு, அந்த ஒரு பாட்டில். அதை பார்த்து அப்படியே பொன் மாதிரியே நடிச்சு காட்டுவார். அதுக்கப்புறம் நான் வியந்தது வந்து அந்த நடிப்பு சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அது ரொம்ப எல்லாருக்கும் நடிச்சு காட்டுவார். அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும். ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கே எல்லாருக்குமே நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நம்ம பொதுவாக வழக்கம் வேணும். நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லுவார். நீ இங்கேருந்து இங்கே போ, நீ இங்கேருந்து இங்கே வா, நீ இப்படி கையை காட்டு, நீ இந்த மாதிரி அப்படி சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்குறாரு அப்படின்னு. பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார். நான் மெட்ராஸ் படத்தில் வந்து நான் ரஞ்சித்தோட பேக்ரவுண்டு பார்த்துருப்பேன். அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரைக்கும் சூப்பராக இருப்பார். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் நான் வந்து இவர் ஷூட் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு அந்த கோர்ட்டு சீன்லலாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லுவார்ண்ணே.
அது மைக்கில் கூப்பிடும்போது சொல்லுவார், நீ இந்த இந்த அப்படி போ அப்படின்னு மைக்கில் சொல்லுவார், ஒரே டைமில் கனெக்ட் பண்ணுறாரு. இதில் நான் என்ன ஆச்சரியப்பட்டது என்னன்னா, அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அது வந்து ஊமை பாஸ் அந்த பேசிட்டு நடிக்கணும். அந்த பொண்ணுங்க கைக்கிட்டே அந்த பாஸை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுங்க, டைலாக் பேசுங்க, ஏமோ சொல்லுங்க. அதை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார். அதெல்லாம் அவர்கிட்ட ஒரு ஆச்சரியமானச்சு. அது அவர் இன்னும் இருந்தார்னா நிறைய கலைஞர்கள் உருவாக்கப்படுவார் நம்புறேன் நான். இல்லைன்னா தமிழ் துறையில் அவரை மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறதுனால இங்கே தமிழ் சினிமாவுக்கு நிறைய கலைஞர்கள், புது கலைஞர்களை உருவாக்கலாம். நான் அப்படி ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி தான் அவர் பார்க்குறேன் நான். நிறைய நடிகர்களை உருவாக்கலாம். இன்றைக்கி என்ன நடிகர்களுக்கு வந்து நடிப்பு தெரியாமல் நிறைய பேர் வர்றாங்க. சும்மா நம்ம அழகாக இருக்கோம், 6 பேக் வச்சுருக்கோம், நம்ம அழகாக இருக்கோம்னு வராங்க. அதெல்லாம் கிடையாது. நீ 6 பேக் வச்சுருக்கிறது, நீ 7 பேக் வச்சுருக்கிறதுலாம் இங்கே இல்லை. உனக்கு பர்ஃபார்மன்ஸ் வருது, அவனோட உடல் மொழி எப்போ இருக்குது, அதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அவ்வளோ நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்களா, அருண் விஜய் சார் வந்து அப்படியே டோட்டலாக வந்து மாற்றிருப்பார். அவருடைய லுக்கு, அவருடைய பார்வை, அவருடைய சும்மா ஒரு உதட்டு கூட நீங்கள் பல்லு மூட கூட இந்த லெவலுக்கு ஓப்பன் பண்ணால் போதுன்ற அளவுக்கு சொல்லுவார். சிரிக்கும் கூட இவ்வளோ ஓப்பன் பண்ணால் போதும், அவ்வளோ மைன்யூட்டாக சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மிஸ்கின்னோட இதை பாருங்கள், இந்த படத்தில் வழக்கமாக ஒரு படங்கள் இருக்குது. இதில் வந்து அவர் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. மிஸ்கின் அவர் மேலே வெளியில் வந்து ஒரு தோற்றம் இருக்கும்ல, அந்த தோற்றத்தை இதுலேயும் வச்சிருப்பார். அவர் என்ன வேணாலும் பேசுவார், போனாலும் எப்படி வேணாலும் பேசுவார்னு அந்த கேரக்டர் தான் இதில் பண்ணியிருப்பார். பட் ஆனால் மிஸ்கின் பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அவர் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பிரமாவை பிடிப்பார் மிஸ்கின். பொதுவாக கோபக்காரர் அப்படின்ற பிம்பம் பாலா மேல் இருக்குது. நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்க, எப்படிப்பட்டவர்? என்கிட்ட அப்படி ஒன்றும் என் நடக்கலைண்ணே. மேபி முன்னாடி இருந்திருக்கலாம். மணங்கான் படத்தில் நான் அப்படி அவரை பார்க்கல. எது சொன்னாலும் ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். என்கிட்ட அந்த மாதிரி எங்கேயுமே அவர் ரியாக்ட் பண்ணல. அப்படி கோவப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கல. அவர் என்கிட்ட கோவத்தை காட்ட வேண்டிய தேவை. ஒருவேளை ஸ்பாட்டில் நான் இல்லாத போது நடிகர்கள்ட்ட போட்டிருக்காங்க அப்படியும் கோவப்படுற மாதிரி இல்லை. அருண் விஜய் சார்லாம் இயல்பாக வந்து உட்காந்து பேசுவார். அந்த பொண்ணுங்கள்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவர்கிட்ட கலந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நான் பார்க்கல. நான் அவரை வேறு யார்ட்டையும் கோவப்பட்டது மாதிரி எனக்கு செவி வழி செய்தி கூட இல்லை. அருண் விஜய் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அருண் விஜயனுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருந்தது? உடலை வந்து அவர் ஒரு ஜிம் பாடி, அதெல்லாம் விட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் உடம்பை லூஸ் ஆக்கிக்கிட்டு காலைல வந்தோடனே அவரே தலைகள்லாம் கழிச்சு விட்டுருவார். அவர் அந்த மேக்கப் ரெடி ஆகிடுவார். நல்ல கோஆப்ரேஷன். உண்மையாகவே வந்து அவருடைய கோஆப்ரேஷன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஒரு திறமையான நடிகன் இந்த அளவுக்கு தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நடிச்சதுலாம் பெரிய விஷயம். உண்மையாக அவருக்கு நல்ல லைஃப் இருக்குது. அவருடைய கோஆப்ரேஷன் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் நான். பாலாண்ணே சொல்கிறதுக்கெலாம் இத்தனை தடவை போச்சுன்னா, இத்தனை டேக் போச்சுனாலும் வந்து இவர் டேக் போடலாம், அவரே வந்து பார்த்துட்டு சார் இன்னொன்று போயிடலாமா சார்னுவார். அந்த ரொம்ப இன்வால்வ் பண்ணி பண்ணாப்புல. பெரும்பாலும் ஒரு திரைப்படம் முடிவடையும் போது அந்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்குமான உறவு கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஏற்பட தொடங்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் முடிவடைந்த கட்டத்தில் பாலாவுக்கு உங்களுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினீங்க. அப்படி ஒரு விழா நடத்தின எண்ணம் எங்கே சுரேஷ் காமாட்சிக்கு வந்து? இல்லைண்ணா, ஆக்சுவலாக வந்து நான் என்ன நினச்சேன்னா வந்து அவருக்கு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நான் பிளான் பண்ணேன். ஓப்பனாக சொன்னால் நான் சத்தியமில் எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்போ அந்த சினிமாவோடைய சதீஷ்னு சொல்லிட்டு அருண் விஜய் சார்கிட்ட மேனேஜர் இருக்காப்புல. அவன் தம்பி தான் அவர் சொன்னாப்புல அந்த மாதிரி வந்து அவர் பாலா சாருக்கு வந்து டிசம்பரோட வந்து 10ஓட அவருக்கு வந்து 25 வருஷம் ஆகுதுன்னாப்புல. அப்போ ஏன் கொண்டாடக்கூடாது? 25 வருஷம் ஒரு கலைஞன் வந்து இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாப்புல. ஒரு கமர்ஷியலாக பெருசாக சம்பாதிக்கலனாலும் ஒரு திறமையான இயக்குனர் நினைக்கிறாப்புல. நம்ம ஆட்களை நம்மளே பாராட்டலாம், வேறு யார் பாராட்டுறது? கரெக்ட். நம்ம இது ஒரு துவக்கமாக இருக்கட்டும். நான் பாரதிராஜா சாருக்கு பண்ணணும். நம்ம எத்தனை தடவை பேசியிருக்கோம். நான் இந்த ஒரு 5-6 வருஷத்தில் நம்ம பலமுறை முயற்சி பண்ணியிருக்கோம். மகேந்திரன் சாருக்கு பண்ணலைன்றது எனக்கு ஆதங்கம் இருந்தது. மகேந்திரன் சாருக்கு எனக்கு பெரிய நட்பே கிடையாது. ஒரே ஒரு தான் சந்திச்சிருக்கேன். ஆனால் அவரெல்லாம் நம்ம கொண்டாட தவறிட்டோம்ன்ற ஆதங்கமும் எனக்கு இருந்தது. அப்போ இதெல்லாம் பண்ணணுமேனா இப்போ இவர்கிட்ட போய் கேட்குறேன் நான். இந்த மாதிரி வந்து ஆனால் இந்த மாதிரி 25 வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டேன்னு நான் அதெல்லாம் எனக்கு விருப்பம் பண்ண சொல்லி சொல்லுங்கள். சார் என்ன பண்ணிட்டேன்னே தெரியாமல் ஒரு மனிதன் இருக்காருன்னா அதையாவது புரிய வைப்போம் அவருக்கு. நீங்கள் உங்கள் மேலே வந்து இந்த சமூகம் எப்படி பார்வை வச்சு எப்போவுமே இப்போ என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா தான் நானாக ஒரு இதுக்குள்ளே வந்து என்னை பற்றி யார் வேணாலும் நினச்சிக்கின்னு போயிட்டோம், அது வாழ்க்கையாக இருக்காது. அப்போ இந்த சமூகம் உங்களை பற்றி என்ன நினைக்குது, இந்த சினிமா துறையில் இருக்கவங்க உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்கன்னு அதையாவது அவருக்கு உணர்த்துவோம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முடிவு எடுத்து அவர் வேணான்னு சொன்னார். இல்லை பண்ணுறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் வேணான்னு நம்ம மறுநாள் உட்காந்து பேசணும்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். இது வேணாம் அது வேணான்னு சொல்லுவார். ஒரு மறுநாள் நம்ம போய் உட்காந்து பேசணும்னா அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு, வேணான்னு டக்குன்னு முடிவு எடுத்துருவார். அதை போய் நம்ம போய் பக்கத்தில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதை ஏற்றுப்பார். அதை யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்வார். அப்படி ரொம்ப யோசிப்பார். எல்லாத்துக்குமே கூச்சப்படுவார். இந்த மாதிரி நம்மளை வந்து பெரிய இயக்குனர் சொல்கிறது மற்றவங்க பாராட்டுறதுலாம் விரும்ப மாட்டார். அவர் உலகம் தனி. அவர் தனியாக வந்து தனிமையில் விரும்புகிற மாதிரி இருப்பார்.
செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் வந்து பண்ணேன். பாலாண்ணே மாதிரி இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறைந்தபட்சம் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியலன்னா கூட அவங்கள பாராட்டுறதுலையே நம்ம ஒரு சந்தோஷம் எடுத்துப்போம் அப்படின்றது. வணங்கான் பாலாவுடைய வெள்ளி விழா பயணத்தை ஒட்டி நடந்த விழாவுக்கு சூர்யாவை நீங்கள் அழைத்த போது உடனடியாக வருவதற்கு அவர் ஒப்புக்கொண்டாரா? ஆக்சுவலாண்ணே நான் வந்து பாலா சார்ட்ட பிகினிங்கில் போய் இவங்க 2 பேருக்கு முரண் இருக்குன்னு நான் நினச்சி போனேன். நான் அதை பற்றி என்ன உங்கள் 2 பேருக்கு முரண்னு நான் கேட்கவே இல்லை. எதனால முரண் அது எனக்கு தேவையும் படலை. ஒரு விஷயம் தான் கேட்டேன். அதில் வந்து எதுவும் வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கான்னு கேட்டேங்க இல்லையா நாங்கள் அது நான் தொழில் பண்ணுறதா நான் என்ன கிளாரிஃபிகேஷன். அதை தாண்டி உங்களுக்கு என்ன முரண்லாம் கேட்க வேண்டிய தேவை எனக்கு வரல. ஆமாம் ஒரு ஸ்டேஜில் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஓட்டும் போது அவர் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்னு சொல்லி ஃபோன் பண்ணார். என்னன்னு சூர்யா சார் மட்டும் போஸ்டர் ஓட்டாதீங்க அவங்க வீட்டுக்கிட்டே ஓட்டாதீங்கன்னாரு. எதுக்கு ஓட்டாதீங்கன்னு சொல்கிறாரு எனக்கு புரியல. எனக்கு பயமாயிடுச்சு. என்னென்னா வந்து ஒருவேளை எதுவும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம சொல்லியோ ஒரு அப்படின்ட்டு பயந்துருந்தேன். அதுக்குள்ளே என்ன திரும்ப அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி அதுக்குள்ளே நந்தகோபாலுக்கு அந்த போஸ்ட் ஓட்டுறாருல அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார் போல அந்த ஏரியாவில் ஓட்டாதீங்க. அப்புறம் அவருக்கு நான் போன் அடிச்சு இந்த மாதிரி ஒட்ட வேணான்னு சொல்கிறாருன்னா அவர் எனக்கு சொன்னார் தலைவா அப்படின்னாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப நான் போன் அடிச்சு கேட்டேன். அண்ணா என்ன அந்த ஏரியாவில் ஒட்ட வேணான்றீங்க அப்படின்னா அப்போ சொன்னார் இல்லை ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னா. அப்போ நான் நினச்சேன் இவங்க 2 பேருக்கு நல்ல பைண்டிங் இருக்குது. பட் என்னென்னா அது சூர்யா சார்ட்ட நம்ம பேசி பார்த்தா தெரியும் நம்ம என்னது நம்ம சூர்யா சார்ட்ட நம்ம பேசலை. நான் எஸ்ஆர் ப்ரோட்டர் பேசுவேன். மற்ற ராஜசேகர் பாண்டியன் பேர் ராஜசேகர் பாண்டியன் அதே நான் எஸ்ஆர் ப்ரோட்டரில் பேசுவேன். ப்ரொமோட்டர்ஸை கூட உங்களை யாரும் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணால் சிவகுமார் சார் எப்படி காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் லிங்குசாமி எல்லாம் வந்து உதயநிதி சாரை பார்த்துட்டு காரில் வந்துட்டு இருந்தோம். வரும்போது அப்போ லிங்குசாமி சிவகுமார் அடிச்சார். அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் உங்களை மீட் பண்ணணும். அப்போ அவர் சொன்னார் என்ன விஷயமானு சொல்லு நான் ப்ரிப்பேர் ஆகிக்குவேன்ல அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து பாலாண்ணனுக்கு வந்து என் மகன் மூத்தவனுக்கு பண்ணுறீங்க அதானே அவருக்கு நல்ல நட்பு. அதை ஆச்சரியப்பட்டேன் நான். என் மகன் மூத்தவனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம் சரி வந்துடு 5 மணிக்கு. 5 மணிக்கு போனால் ஒரு புக்கு வச்சுருக்காரு கையில். அந்த புக்கில் பாலாண்ணனை பற்றி அவர் ஒரு 10 பக்கம் எழுதியிருக்காரு. அவரோட புக்கில் சேதில் என்ன நடந்தது அப்படின்றத படித்து காமிச்சார். போய் உட்கார்ந்த உடனே முதல்ல கொஞ்ச நேரம் உட்காரு இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படித்து காமிச்சார். படித்து வந்து ஒரு மனுஷன் வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு பக்கம் போட்டு எழுதியிருக்காரு. எழுதி அப்புறம் சொன்னார் வந்து நான் கண்டிப்பாக வந்துடுறேன் நான் அவனுக்கு நம்ம இல்லாமல் என்னென்னு பாலாண்ணனை பற்றி நிறையா சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி வைக்கிறேன். நீங்கள் ஒத்துப்பானான்னு இல்லையா அப்படின்னு. இல்லை நீங்கள் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொன்னார் இல்லை நான் அவனை ஹெல்ப் பண்ணாமல் கேள்வி வைக்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு அவருக்கும் தெரியும் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்ட்டு சரி நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த விஷயத்தை வந்து நான் பாலாண்ணன்கிட்ட கன்வே பண்ணேன். இந்த மாதிரி சிவகுமார் சார் வந்து கேள்வி பதில் செக்ஷன் வைக்கிறேன். அவர் பாலாண்ணன் தேவையா அப்படின்னாரு. இல்லை அவருக்கு நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன் ஒன்றும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்னு விட்டுட்டார். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் போது பாலாண்ணன் அடித்தார். சுரேஷ் அவர்கிட்ட வந்து எதுவுமே நீ சொல்லாத இது கேள்வி இது கேட்காதெல்லாம் சொல்லாத அவருக்கு என்ன கேட்கட்டும் நான் பதில் சொல்கிறேன். நீ அவருக்கு வந்து எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம் அவர் ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு. அப்புறம் இதை நான் சிவகுமார் சார் கன்வே பண்ணேன். சார் இந்த மாதிரி சொல்லிட்டார் அவர் அப்படின்னா அவர் அப்படியா சொன்னேன்னு அவர் பயங்கர ஒரு எமோஷன் ஆகிட்டார். சரி நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து சிவகுமார் சார் வந்து சூர்யா சாருக்கு அடித்தான். அந்த மாதிரி வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லும்போது சூர்யா சார் சொல்லியிருக்காரு நான் இல்லாமல் நீங்கள் எப்படி போவீங்க நான் வரேன் அப்படின்னு. மென்மக்கள்னாங்கல்ல அந்த சூர்யா சார் வந்து அப்படி சொன்னோன்னே நான் சூர்யா சார்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து நீங்கள் வரலைன்னா பரவாயில்ல ஏன்னா தர்ம சங்கடம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வரலைன்னா பரவாயில்ல சார் ஒரு வீடியோ மட்டும் கொடுங்க போதும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். நான் அவர் வந்து நானே வரேன்னு சொல்லி அது வந்து உண்மையாகவே வந்து பெரிய விஷயம். வந்து நின்று வாழ்த்திட்டு போகிறதுன்றது வந்து ஆத்மார்த்தமாக இருந்தது. அது வந்து பொய்யாவும் இல்லைண்ணே. ஒரு மேடைக்காக வந்து நம்ம 10 பேர் நம்மளை இது பண்ணுவாங்க அப்படிக்கும் இல்லை. அவர் உண்மையாகவே நேசிச்சு வந்தார். இல்லைன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஷூட்டிங்கை விட்டுட்டு இங்கே வந்து பண்ணணுன்ற அவசியம். அதில் உண்மையாக சூர்யா சார் மேலே நமக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை. சூர்யா அழைத்த மாதிரி விக்ரம் அழைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ட்ரை பண்ணோம். அது எப்படி சார் அதாவது அவர் விக்ரம் சார் நமக்கு என்ன பண்ணார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் விக்ரம் சார் ட்ரை பண்ணோம். விக்ரம் சார் ஃபோனில் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜருக்கு அடித்து சொன்னோம். அவர் நான் சார்ட்டு சொல்கிறேன் நாங்கள் இந்த தகவல் வரல நாங்கள் ரீச் பண்ணோம். இப்போ விக்ரம் சூர்யா 2 பேருக்கு தான் இவரோட கருத்து வேறுபாடு இருக்கிறதாக வெளியில் இருக்குது செய்திகள். ஆர்யாவையோ விஷாலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேருமே நல்ல நட்போடு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் பாலாவோட. அவங்க விழாவில் கலந்துக்கலையே. ஆர்யா வந்து இதில் போன் நோட் பண்ணி சொன்னால் அவர் நான் இதில் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன்னாரு. ஷூட்டிங்கில் இருக்கவர்னு சொல்கிறவரோ அவர் விருப்பப்பட தானே வர முடியும். நம்ம கரெக்டாக கஷ்டப்படுத்தலை கன்வே பண்ணியாச்சு. ஏன்னா சார் எங்களுக்கு ஒரு வாரத்தை சொல்லி நீங்கள் பாலா சார் பண்ணும்போது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதர்வாவுக்கு போன வச்சு அதர்வாவும் நான் வந்து வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன்னாரு. சரி ஓகே அப்படின்னாச்சு. அப்புறம் விஷால் சார் ரீச் பண்ண முடியல.
மெசேஜ் நிறையா போட்டால் அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் ஹரிக்கு ஃபோன் அடித்தோம், ஹரிகிட்டே சொன்னால் ஹரியும் வந்து ஃபோன் எடுக்கல. அப்போ ஏதோ ஒரு சூழலை மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. நம்ம அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தானே, நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, அவங்க விருப்பம் தானே. இளையராஜா வாய்ச்சிங்களா விழாவுக்கு? இல்லை, ட்ரை பண்ணோம், அதுவும் ட்ரை பண்ணோம். அது வந்து சில பேர் சொன்னாங்க அது நல்லா இருக்காது, வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அவரை காயப்படுத்த வேணாமன்றதுக்கு கேட்டு அவர் ஏதாவது சொல்லி அது வேணான்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவை ட்ரை பண்ணேன். யுவன் வந்து யுவனும் ரீச் பண்ண முடியல, ஃபோன் எடுக்கலை. யுவனோட மேனேஜருக்கு அடிச்சு சொன்னேன், சார் நான் வந்து வாங்கி வாங்கினா வரல. அவர் இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார் பாலா? அவர் வந்து ரொம்ப எமோஷனல். அன்றைக்கி நைட்டு இரவு தூங்கியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். காலையில் ஃபோன் அடிச்சார், ரொம்ப நிறைவாக இருந்தது. அவர் ஒரு அதாவது திரும்ப பிறந்தது மாதிரி அவருக்கு ஒரு அவரை வந்து அவர் 25 வருஷமாக அவர் மேலே ஒரு கரை பூசப்பட்டதெல்லாம் மொத்தமாக கழுவி விட்டது மாதிரி. இப்போ நீங்கள் சமூகத்தில்ண்ணே பொதுவாக நம்ம வெளியில் வந்துண்ணே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க யார்ட்டையும். இப்போ சித்ராராஜ்மணி 4 இடத்துக்கு போகிறீங்க வரீங்கன்னும் போது சித்ராராஜ்மணி யார்ட்டையுமே பேசலைன்னா சித்ராராஜ்மணனை பற்றி ஒரு பிம்பம் கட்டாயமிக்க முடியல. நீங்கள் எங்கேயுமே பதில் சொல்லலைன்னா அப்போ வந்து பொது சமூகத்தில் என்ன இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து மாநாடுக்கு வந்து அவங்க காசு கொடுத்தாங்க, இவங்க காசு கொடுத்தாங்க ரிலீஸ் பண்ணுற டைம்லேன்னு சொன்னாங்க, எனக்கு தகவல் வந்துச்சு. இப்போ நான் அதை நான் சொல்லலைன்னா கூட என்ன அப்போ கோடுவில் கொடுத்துருப்பாங்க போல. அப்படி ஆனால் எனக்கு யாரும் கொடுத்துருப்பாங்க போல. இப்போ வணங்கானு கூட அவங்க கொடுத்தாங்க, யாரும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. நான் என் சைடில் கிளியராக இருக்கேன். நான் என் ஃபினான்சியல்ஸ் வாங்கினா ஃபினான்சியல்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு அப்போலாம் காசு கொடுக்கல. அப்போ இவரை பற்றி சொல்கிற தகவலுக்குலாம் இவர் பதிலே சொல்லாமல் இருக்கிறதுனால இவர் இப்படி தான் போல. அவரும் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சீரியஸாக தானே இருப்பார், அப்படியே கோவமாக இருக்க மாதிரி இருப்பார். அப்போ இவர் இப்படி தான் போலன்ற மாதிரி ஒரு தோட்டம் இருந்ததில்ல, அதையெல்லாம் மொத்தமாக உடச்சி விட்டாச்சு. அதை தாண்டி அவருக்கு எல்லா சேனல்லையும் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவருடைய எதையுமே மறைக்காமல் ஓப்பனாக நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போ மக்கள்கிட்ட வந்து அவர் மேலே வந்து ஒரு நல்ல மரியாதை வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அது மக்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்க. இல்லை, பாலாவை பொறுத்த வரைக்கும் பல இயக்குநர்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிஷ்கின், உங்கள் படத்திலே பணியாற்றிய சமுத்திரக்கனி, ஏஆர் விஜய், எல்லாருமே இவங்க யாரும் வந்து பாலா கிட்ட உதவி இயக்குநர்களாக பணியாற்றல. ஆனாலும் எல்லாரும் ஏதோ அவர்லாம் சமுத்திரக்கனிலாம் வந்து சம்மணம் மட்டும் உட்காந்துட்டார், அங்கேயே வந்து உட்காந்தார். அவர் இப்போதான் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளோ ஒருத்தர் சமுத்திரக்கனின்னா 3 நாளைக்கு முன்னாடி வணங்கான் உருவாக்கத்துக்கு பின்னாலே ஏஎல் விஜயனுடைய பங்களிப்பு மிக பெருசு இல்லையா? நல்லா, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அவர் வேலைகள்லாம் விட்டுட்டு இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டார். உண்மையாக அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். உண்மையாக வந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சார். இப்போ உங்களுடைய மாநாடு படம் பார்த்தீங்கன்னா முதல் ஷோ கொஞ்சம் டிலே ஆச்சு படம் வெளியாக. அதே மாதிரி இந்த படம் ஆச்சு அப்படின்ட்டு வலைத்தளங்களில் செய்திகள்லாம் பார்த்தேன் நான். எதனால்? அது விதின்னு சொல்லணும். வேறு நான் என் சைடில் சரியாக இருக்கேன், நான் மட்டும் சரியாக இருந்தால் போதாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். நான் இப்போ என் சைடில் ஏதாவது தப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இவர் வந்து ஒரு பணம் வாங்கினார், இவர் கொடுக்கல, அதனாலன்னு சொன்னால் நான் வந்து சார் முழுக்க இது ஏன் தப்பு, நான் பண்ண தப்புன்னு சொல்லலாம். நீங்கள் பணியாற்றி 2 வித்தியாசமான இயக்கணும்னா, ஒன்று மணிவண்ணன், இன்னொரு பக்கம் பாலா. எப்படி 2 பேரையும் பார்க்குறீங்க? 2 பேருமே பண விஷயத்தில் வந்து ரொம்ப 2 பேரும் ஜென்வனாக. மணிவண்ணன் சாரும் 10 காசு வந்து ப்ரொடியூசர் காசு தீங்கன்னு நினைக்க மாட்டார். அவர்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா, சமீப காலமாக மாரி செல்வராஜுக்கும் பாலாவுக்குமான பந்தம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது இல்லையா? சமீப காலமாக இல்லைண்ணே, ஆரம்பத்துலேருந்து அது யாருக்கும் சொல்லலை. அதான் சொல்கிறேன், பாலாவை பற்றின நிறையா விஷயங்கள் வெளியில் தெரியாது. நீங்கள் மாரி செல்வராஜ் அவர் மீட் பண்ணி பரியர் மருமாளுக்கு ஒரு செயின் போட்டதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது மாரி செல்வராஜ் இப்போ லேட்டாக தான் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல, நல்லா தெரியாது. அது பரியர் மருமாள் வரும்போதே நேராக கூப்பிட்டு ஒரு செயின் போட்டு வாழ்த்துற முதல் ஆள் அவர் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.